ஜெயலலிதா முதல்வரா இருந்தப்போ அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ தனியா பிரஸ் மீட்னு வச்சதில்ல. அதுவும் தேர்தல் நேரத்துல ஜெயலலிதா பெர்மிஷன் இல்லாம எந்த அமைச்சர்களும் பிரச்சாரத்துக்கு வந்ததில்ல. எடப்பாடி முதல்வரானதும் இந்த வழக்கம் மாறிப்போச்சு. அமைச்சர்கள் யார்கிட்ட மைக் நீட்டினாலும் பேசுறாங்க. பேசுறத விட அதிகமா வளர்றாங்கன்னே சொல்லலாம். ராஜபாளையத்துல பிரஸ் கிட்ட பேசின அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, குடிய உடனே நிறுத்தினா நரம்பு தளர்ச்சி வந்துரும், படிப்படியாதான் மதுவை குறைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. கும்பகோணத்துல பேசின அமைச்சர் ஓஎஸ் மணியன், நாட்டுல வலுவான பிரதமர் மோடி வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா சோனியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இன்னொரு இடத்துல பேசும்போது மோடிய முதல்வராக்க ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாரு. இடைத்தேர்தல்ல விளாத்திக்குளம் தொகுதியில அதிமுக சார்பில் போட்டியிடுற சின்னப்பன் பிரச்சாரத்தப்போ தூத்துக்குடி லோக்சபா தொகுதியில போட்டியிடுற கனிமொழிக்கு ஓட்டு போடுங்கன்னு முதல்ல தப்பா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழிசைக்கு தாமரை சின்னத்துல ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சமாளிச்சாரு. திண்டுக்கல்ல அதிமுக கூட்டத்துல மோடியோட பேரன் ராகுல் அப்படின்னு சொன்னாரு அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன். அதே மாதிரி திண்டுக்கல்ல பாமக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்ட போனவரு மாம்பழம் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு பதிலா ஆப்பிள் சின்னம்னு சொல்லிட்டாரு. அதிமுகவினர் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா அந்த கூட்டணியில இருக்க தேமுதிகவும் வளரிட்டே தான் இருக்காங்க. கோவையில பிரச்சாரத்துல ஈடுபட்ட பிரேமலதா விஜயகாந்த் புல்வாமா தாக்குதலை நடத்தினது மோடி அப்படின்னு தவறான கருத்தை பதிவு செஞ்சுட்டாங்க. சரியாவே பிரச்சாரம் கூட செய்ய தெரியல, உளறிட்டே பேசிட்டு இருக்காங்க, இவங்களெல்லாம் நம்பி எப்படி ஓட்டு போடணும் அப்படின்னு சோஷியல் மீடியால செய்திகள் பரவுது. அதுவும் கரெக்டா அதிமுக அமைச்சர்கள் இந்த மாதிரி உளறல்களை தொடர்ந்து செய்யறது மக்களை எதுவும் திசை திருப்புறாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. அதிமுகவோட உளறல் பேச்சு விமர்சனத்துக்கு உள்ளானாலும் இது தேர்தலை பாதிக்குமா அப்படின்றது தெரியல. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.